இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்டிருந்தீங்களா, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். பாமக வந்து இன்னைக்கு பாமகவில் எனக்கு என்ன பிரச்சனை ஆரம்பிக்கும் போது அஇஅதிமுக கூட கூட்டணி போகணுன்னு ராமதாஸ் அவர்கள் சொன்னதா, இல்லை பாஜக கூட கூட்டணி போகிறதா அன்புமணி ராமதாஸும் சௌமியா அன்புமணியும் சொன்னதா வந்து 2024 தேர்தல் அப்போ நடந்துச்சுன்னாரு. அப்போ தான் வந்து எனக்கு சொல்லாமல் வந்து அண்ணாமலை வந்திருந்தார், என்னை கன்வின்ஸ் பண்ணி பேச்சுவார்த்தையை முடித்தாங்க. அதுவே எனக்கு பிடிக்கலன்னு ராமதாஸ் சொல்லியிருந்தார். அங்கே தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதா நான் பார்க்குறேன். அதுக்கப்புறமா தான் கட்சியில் வந்து தன்னோட ப்ரெசன்ஸை ஃபுட்டிங் அதிகப்படுத்தணும்னு அவர் வந்து முகுந்தன் பரசுராமன்லாம் கொண்டு வர்றாரு. அதுக்கு அன்புமணி எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இப்படி தான் அந்த பிரச்சனை நடந்திருக்கு. ஸோ உள்ள பிரச்சனை வருது வந்து ராமதாஸ் அவர்களுக்கு பாஜக வேண்டாம். ஏன்னா அந்த கூட்டணி அமையறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி அந்த மீட்டிங் ப்ரெஸ் மீட்டில் கூட ராமதாஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா வந்து பாஜக எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க, 100 கீழே எதாவது இருந்தால் கொடுங்க, -20 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அவருக்கு பாஜக வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னால் அதை வந்து புரிஞ்சுக்கவும் முடியுது. ஏன்னா வந்து அவரோட ப்ராட்டப் வேறு, சமூக நீதி, ஒரு போராளி அவர். அப்போ அவர் வந்து ஒரு ரைட் விங்கை வந்து வேணான்னு யோசிப்பார். ஏன்னா அவர் வந்து ஒரு போராளிங்க, அவர் லெஃப்ட்டு. அப்போ அவருக்கு அதில் வந்து ஒரு ஏற்புதல் இல்லாமல் இருக்கலாம். அன்புமணியோட ஸ்ட்ராட்டஜி வேறு. நான் அன்புமணி வந்து அதனால் கொள்கை இல்லாதன்னு சொல்ல மாட்டேன். அவர் வந்து பவரை நோக்கி போகிறார். ஸோ ஒரு பவருக்கு வந்தால் எதாவது செய்ய முடியும்னு நினைக்கிறாரு. பவருக்கு வர்றதுக்கு இப்போ இமீடியட் ஆப்ஷன் பாஜகவாக இருக்குது. அப்போ அந்த வழியில் கேபிடலைஸ் பண்ணலாம், ஓட் மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஷேர் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், அவர் யோசிக்கிறாரு. இதுதான் அவங்களுக்குள்ள பிரச்சனை. இதில் யார் சரி தப்புன்னு சொல்கிறதுக்கு நமக்கு வேலை கிடையாது. இதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. இப்போது பாஜகவுக்கும் அதிமுகவும் கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ ராமதாஸ் அவர்களின் கூற்றுப்படி அதிமுகவோட பாமக கூட்டணி போனாலும், அன்புமணி ராமதாஸ் அவர்களின் கூற்றுப்படி பாஜகவோட பாமக கூட்டணி போனாலும் கிட்டத்தட்ட ரெண்டு ஒரே கடலில் தான் போய் சேரப்போகுது. அந்த அஇஅதிமுக எண்டனி கூட்டணின்ற கடலுக்குள்ள தான் போய் சேரப்போகுது. இப்போ எதுக்கு குருமூர்த்தியார் வந்து ராமதாஸ் அவர்களை கன்வின்ஸ் பண்ணணும்? அடுத்த மாதம் ஏன் வந்து அமித்ஷா வரவை முன்கூட்டியே அறிவித்து இது நடக்கணும்? இதுக்கு முன்னாடி இது நடந்துச்சு. அமித்ஷா அவர்கள் வந்தார், அஇஅதிமுக கூட்டணி இழுபறியில் இருந்தது, முடித்தார், தலைவரை மாற்றினார், கிளம்பினார். அப்போ என் கேள்வி என்னென்னா, பாஜக அதிமுக கூட்டணி உடைய போகிறதா?